சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். இது சாப்பிட்டீங்கன்னா தினமும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிடலாம். இதுக்கு நான் 1.25 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ மாவு பிணையிறதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கோதுமை மாவை கொட்டிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதோட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம பிணைஞ்சிடலாங்க. உப்பெல்லாம் எல்லாமே நம்ம ஒன்று சேரட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை நம்ம ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ஏன்னா மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான். இப்போ நீங்கள் நார்மல் வாட்ரு ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு உள்ள தண்ணியை ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா நம்ம பிணைஞ்சி ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரொம்ப பெருசாக தேய்க்கக்கூடாது. இதை நம்ம பூரிக்கு எந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளை எடுத்து நம்ம தேய்ப்போமோ அந்த ஷேப்பில் தாங்க இதை எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரொம்ப மீடியம் சைஸில் ஒரு ஷேப் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு இதில் கொஞ்சம் போல் மாவு இல்லை கோதுமை மாவை கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிட்டா போதும். மாவை நம்ம நல்லா தேய்ச்ச பிறகு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆன பிறகு இதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்ல. 2 சைடு நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் நமக்கு ரொம்ப கருக விட்டுறாமல் கொஞ்சம் கலர் மாறினோன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மாவு வேகும். ஹையில் வச்சிங்கன்னா நமக்கு 2 சைடுமே ரொம்ப செவந்துடும். ஆனால் மாவு வேகாது. இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக ரொம்ப செவக்காமல் நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் சப்பாத்தி எல்லாமே நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடாமல் ஒரு காட்டன் கிளாத் இந்த மாதிரி ஒரு சின்ன டவல் எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூடாகவும் இருக்கும். ரெண்டாவது நமக்கு அது ரொம்ப பிசு பிசுன்னு போகாது. இதே மூடி போட்டிங்கன்னா அது வேர்வை தண்ணிலாம் வடிஞ்சு உங்களுக்கு சப்பாத்தி ஹீட்டாகவும் இருக்காது. ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் இதே மாதிரி மூடி வச்சுருங்க. அடுத்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நமக்கு லைட்டாக வதங்கிருச்சு. அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா காய்கறிகள்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் என் வீட்டில் இருக்கக்கூடியதை கேரட் அண்டு பீன்ஸு அண்டு முட்டைக்கோஸு கொஞ்சம் காலிஃப்ளவர் எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இதோடு நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நமக்கு ரொம்ப வதங்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம சாதாரணமாக பச்சையாக சாப்பிடக்கூடியது தான். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ காயெல்லாம் நமக்கு ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ சில்லி சாஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அடுத்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம இதை வதக்கணும்னு தேவை கிடையாது. இதை ஊற்றிட்டு கொஞ்சம் இதை நம்ம ஃபுல்லாகவே ஒரு கிளறிட்டு இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நமக்கு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சப்பாத்தியை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைனஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நம்ம சும்மாவே ஸ்டஃப் பண்ணலன்னா ஆனால் இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் மைனஸ் ஆட் பண்ணிடுறோம். இதோட கொஞ்சம் போல் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க.
ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக தடவிட்டோம். அடுத்து நம்ம என்ன போகிறோம், இந்த ஸ்டஃபிங்கை வந்து இதில் வச்சிடலாம். ஒரு பக்கமாக வைங்க, ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதை என்ன பண்ண போகக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதை வந்து ஒன் சைடு மட்டும் வச்சுருங்க அப்படியே. இப்போ இதை வந்து அப்படியே ரெண்டாக மடக்கிடலாம். மடக்கிட்டு லைட்டாக வந்து கொஞ்சமாக இப்படி லைட்டாக அழுத்தம் கொடுங்க. இப்போ அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்டஃப் பண்ண பிறகு திரும்ப வந்து நம்ம தோசைக்கல் வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் போல் பட்டர் இல்லாட்டினா வந்து நெய் ஏதாவது ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எல்லா இடமும் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது நல்லா உருகுன பிறகு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை வந்து அப்படியே வச்சிடலாம். இதில் வச்சுட்டு ரெண்டு சைடுமே நம்ம இதை போட்டுட்டு எடுக்கணுங்க லைட்டாக. இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுடணும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து லைட்டாக பட்டரில் வந்து ரெண்டு சைடுமே நம்ம இது மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்கிறனால நமக்கு இன்னும் வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சப்பாத்தி சுடும்போது அதில் வந்து எந்த ஒரு ஆயிலோ நெய்யோ எதுவுமே நம்ம விடாமல் தான் நம்ம அதை வந்து சுட்டு எடுத்தோம். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான வெஜ் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு எந்த ஒரு சைடிஷ்மே தேவை கிடையாது. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.